நம்ம இன்னைக்கு மலபார் புளின்னு சொல்லக்கூடிய குடம்புளியில் ரசம் செய்ய போகிறோம். இது இந்த மாதிரி கருப்பு கலராக தான் இருக்கும். இதை நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக பிச்சு 1 hour கொஞ்சம் போல் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சிட்டோம். ஒரு மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டோம். அதில் மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதையும் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துட்டோம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த நம்ம பொடி அரைச்சி வச்சுருந்ததை அந்த எண்ணெயில் வதக்குறோம். இதோட கொஞ்சம் போல் வெந்தய பொடி நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. ஊற வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துட்டோம். இதோட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ருசிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுட்டோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மற்ற ரசம்லாம் பொங்கி வரணும். இது நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த புளியினுடைய மருத்துவ குணம் அந்த ரசத்தில் இறங்கணும். இந்த புளிப்பு இறங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு போதுமான அளவு புளிப்பு வரும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா புளியை எடுத்துடலாம், இல்லைன்னா அதுலேயே இருக்கலாம். பச்சை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் மாற்றிட்டா ஆரோக்கியமான குடம்புளி ரெடி. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், உடம்பில் இருக்கிற வாயு தொல்லையை நீக்கிறதுக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த குடம்புளி ரசம்.